வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 13 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி வந்து இங்க இவங்க வீட்டுக்கு வராங்க. வந்தோனே சாரதா வந்து இங்க உன்னைய தான் பார்த்துட்டே இருக்கிறேன். இவ்வளவு நேரமா எங்க போன? சாப்பிட்டியா? என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப காவேரி வந்து அவங்க அம்மா கிட்ட போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப பாட்டி வேற அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு, "நீ என்ன பாட்டி உன் பங்குக்கு நீ எதனாச்சும் சொல்லுவியே, ஏன் அமைதியா இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, பாட்டி சொல்றாங்க, "வேணாம்ப்பா, விடுங்கப்பா, நீங்களே ஏதோ பேசிக்கோங்க." அப்படிங்கிற மாரி பாட்டி சொன்னோனே, இப்ப காவேரி வந்து சாரதாவோட மடியில படுத்து ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. "என்னடி ஆச்சு? ஏன்டி இப்படி அழுற? பிள்ளை ஏன் இப்படி அழுறான்னே தெரியலையேன்னோனே, இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, அந்த வெளியில இருக்கால்ல, அவ தான் இவள எதனாச்சும் சொல்லியிருப்பா. அதனால தான் இவ இப்படி அழுறான்னோனே, சாரதா வந்து அழாதடி என்னாச்சு என்னாச்சுன்னோனே, எனக்கு திடீர்னு அப்பா ஞாபகமாவே இருக்குமா. அப்பா இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கூடவே இருந்திருக்கலாமான்னு சொல்லிட்டு, ஏங்கி ஏங்கி அழுறாங்க. அப்ப காவேரி அழுறத பார்த்து வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப இதாகுது. இப்ப யமுனா வெளியில உட்கார்ந்துருக்கவங்க கிட்ட வந்து ராகினி வந்து பேசுறாங்க. இப்ப ராகினி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி நீயும் காவேரியும் சண்டை போட்டுக்கிட்டத நான் பார்த்தேன். அவ ஏதோ உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிக்கிட்டான்னு நீ சொன்னல்ல. நீ வேணா உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு. அந்த காவேரியால நானும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னோனே, என்ன எதிரிக்கு எதிரி நண்பன் மாரி நீ என்கிட்ட வந்து பேசுறியா? நீ எங்க அக்காவ வந்து நான் எதுக்காகவும் விட்டு குடுக்க மாட்டேன். எங்க அக்கா வந்து என்கிட்ட பேசாம இருந்தாலும் பரவால்ல. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா அதுக்காக உன்கிட்டன்னு நான் வந்து ஹெல்ப் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு யமுனா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இப்ப யமுனா வந்தோனே எல்லாரும் யமுனாவ திட்டுறாங்க. அப்ப யமுனா என்ன சொல்றாங்கன்னா, தப்பு பண்ணுனது அவ. அவள மடியில போட்டு நீ ஆறுதல் சொல்லிட்டு இருக்கியாம்மா? அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே இது பண்றாங்க. இப்ப கங்கா வராங்க. கங்கா வந்தோனே காவேரி கிட்ட தனியா பேசணும் வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப காவேரி வரமாட்டேங்கிறாங்க. வாடி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் வெளியில போய் கேட்கறாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க 2 பேரும்? அப்படின்னோனே, இப்ப காவேரி அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறாங்க. என்ட்ட யமுனா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா அப்படின்னோனே, இப்ப அவ என்ன சொன்னா அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நீ எந்த தைரியத்துல நிவி நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சத்தியம் பண்ணி குடுத்த? அவன் தான் வேணான்னு சொல்லி நம்ம வந்து இப்ப கல்யாணம் பண்ணி குடுத்தாலும் ஒரு ஃபங்ஷன் எதுக்குனாச்சும் நம்ம எல்லாருமே மீட் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப சங்கடமா இருக்காதா? நீ எப்படி இப்படி சொன்னேன்னோனே, இல்லக்கா அவன் பேசினா தான் டெஸ்ட் எழுதுவேன்னே என்கிட்ட சொன்னான். அதனால தான் நான் அந்த மாரி சத்தியம் பண்ணி குடுத்தேன் அப்படின்னு சொல்லி காவேரி வந்து ஒரு வழியா கங்காவ சமாதானப்படுத்துறாங்க. பேசி முடிச்சுட்டு கடைசில வந்து காவேரி என்ன கேட்கறாங்கன்னா, "ஏன்க்கா அவ வேற எதனாச்சும் சொன்னாளா?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.